வந்து நான் சிறுகதைகள் பத்தி ஆர்வமா வந்து கேட்கிறேன். பேசணுன்ட்டு வரேன் அப்படின்னு சொன்னா, அதுக்கு வந்துட்டு நம்ம அ சகோதரர் முனிஷ் வந்து முக்கிய காரணம். அவங்களுடைய கதைகள் முக்கிய காரணம். அவங்க அறிமுகமானதுலருந்து அவங்களுடைய கதைகள வந்து வாசிச்சேன். வாசிக்க குடுத்தாங்க. புதுசா ஒரு கதை எழுதுனா கூட அத வந்து அவங்க எனக்கு அனுப்பி குடுத்து உடனே வாசிக்க சொல்லுவாங்க. நானும் உடனே வாசிச்சுட்டு, அதுக்கு எனக்கு தெரிஞ்ச கருத்துக்கள வந்து அவங்களோட பகிர்ந்துக்குவேன். அம் இன்னைக்கு வந்து அவங்களோட எல்லா கதைகளுமே நான் வாசிச்சிருக்கேன். இப்ப எந்த கதைய பத்தி பேசுறது அப்படின்ற ஒரு அ ம் தோணல. எல்லா கதையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோட எல்லா கதைகளுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து இன்னைக்கு யாரெல்லாம் எந்த மாதிரி கதை சொன்னாங்க அப்படின்றத நான் நான் கேட்ட அளவுல கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம்னு விரும்புறேன். ஆ ஃபர்ஸ்ட்டு வந்து வதனி சகோதரி பேசினாங்க. அவங்களும் என்ன மாதிரி தான் அவரோட எல்லா கதையுமே வந்து படிச்சிருக்காங்க. அதனால எ எந்த கதையும் எடுத்து தனியா சொல்லாம எல்லா கதைகள பத்தியுமே சொன்னாங்க. அம் அப்புறம் அப்பு சிவா சார் வந்து சார் கத பத்தி பேசினாங்க முக்கியமா. எனக்கும் சார் கத வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த சார் கத வந்து ஒரு சமூக மாற்றத்தை வந்து எப்படியெல்லாம் நிகழ்த்தலாம் அப்படின்றதுல ஒரு முக்கியமான ஒரு செய்திய வந்து சொல்லுது. ஏன்னா, இங்க வந்து அ சாதின்றது நம்ம சமூகத்துல பெருசா இருக்கு. அத வந்து நீ பெரியவனா, நான் பெரியவனா அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. அப்போ 2 பேருமே இளைஞர்கள் தான். அடி அடி கொடுக்கிறவரும், அடி வாங்குறவரும் இளைஞர் தான். சொல்லப்போனா அடி வாங்குறவர விட, அடி குடுக்கிறவர் ரொம்பவே சின்னவர். சாதியினால அவர் பெரியவரா இருக்கிறாரு. அதனால வந்து அடிக்கிறாரு. அப்போ அந்த இவருக்கு வந்து எதிர்த்து அடிக்க முடியும். ஆனா, அவர் வந்து என்ன யோசிக்கிறாருன்னா, "நான் உன்ன எப்படி அடிக்கணும் தெரியுமா? அ வாழ்நாள் முழுக்க நீ வந்து என்ன உயர்ந்த இடத்துல வச்சு பார்க்குற அளவுக்கு நான் வந்து உயரணும்." அப்படின்ற ஒரு சிந்தனைய தன்னுடைய மனசுல வந்து அவர் ஏத்திக்கிறாரு. அதனால பொறுத்து போறாரு அந்த இடத்துல. பொறுத்து போயிட்டு, அ அவங்க வந்துட்டு அந்த அடிய பொறுத்துட்டு போயிடுறாங்க. நான் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்றது அவருடைய வந்து கருத்தா இருக்கு. அதனால அந்த அடிய வந்து அவரு ஆ வாங்கிட்டு போயிடுறாரு. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. வள்ளுவர் சொல்லுவாரு, "பொறுத்தல் தான் வலிமை" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இந்த சமூகத்துக்கு அது ரொம்ப தேவைப்படுது. அப்படின்னாலும் கூட, பொறுத்து பொறுத்து போயிட்டு இருந்தாலும் இந்த சமூகம் வந்துட்டு பெரிய அளவுல மாறல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்குது. அப்போ படைப்பு என்பது சமூக மாற்றத்துக்கானது அப்படின்ற வகையில, இந்த சார் சிறுகதை வந்து ஒரு முக்கிய இடத்தை வந்து வகிக்கிறது அப்படின்றது என்னுடைய கருத்து. அத வந்து இவங்க அப்பு சிவா சார் சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து இத்ரீஸ் தோழர் பேசும்போது ரொம்ப அந்த சூழ்நிலையே வந்து மாறி போச்சு. எல்லா கதைகளையுமே வந்துட்டு அவங்க நான் என்ன கதைகள்லாம் வந்துட்டு ரொம்ப முக்கியமா நினைச்சேனோ, பேசணும் இதெல்லாம் தனித்தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோன்னா, அந்த கதைகள் எல்லாத்தையுமே அவங்க வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. அதுல முக்கியமான ஒரு கதை வந்துட்டு இது அவன் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இங்க சாதிய ஏற்றத்தாழ்வு அப்படின்றது எப்படி இருக்கோ, அதே போல தான் ஆண், பெண் ஏற்றத்தாழ்வு அப்படின்றதும் இருக்கு. அதனால வந்துட்டு உணர்வு என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒண்ணா இருந்தாலும், ஒரு மனைவி இப்படிதான் இருக்கணும். அவங்க வந்து இந்தந்த விஷயங்கள வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு நிலை தான் வந்து பெரும்பாலான ஆண்களிடத்துல இருக்கு. ஆம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த வகையில தான் இந்த நல்லா படிச்சிருந்தாலும், இந்த ஆண் வந்துட்டு தன் மனைவி வந்து சில விடயங்களை வெளிப்படையா பேசக்கூடாது அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. அ அ ச தோழர் வந்து சொல்லும்போது, அந்த விஷயத்த வந்து ரொம்ப இடக்கரடக்கலா இது பண்ணி சொன்னாங்க. வெளிப்படையா சொல்லாம சொன்னாங்க. ரொம்ப நாள் வெளியூர்ல இருந்துட்டு வர தன் கணவனை வந்து, அவங்க ரொம்ப நெருக்கமா வந்துட்டு அவங்க வந்து தன்னுடைய ரொம்ப நெருக்கமா போறாங்க. தன்னுடைய தன்னுடைய அந்த அ அந்த உடலுறவு சம்மந்தப்பட்ட விஷயத்த வெளிப்படையா அவர்கிட்ட வந்து பேசுறாங்க. அப்படி பேசும்போது, அது அவருக்கு பிடிக்காம போது. பிடிக்காம போயிட்டு அவர் திட்டுறாரு. "நீயே வந்து இதெல்லாம் சொல்லுவியா என்கிட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு. ஆ அந்த ஒரு பகுதியினால தான் அவங்களுக்குள்ள பிரச்சனை. அந்த ஒரு விஷயத்தினால அவங்களுக்குள்ள பிரச்சனை வருது. இத வெளிய போயிட்டு எப்படி சொல்றது? ஆ ஊர கூட்டுறாங்க, பிரிஞ்சு போறேன் அப்படின்ற மாரிலாம் சொல்லும்போது, இந்த விஷயத்த வெளிப்படையா சொல்ல முடியல. அப்ப அந்த பெண் வந்து வெளிப்படையா சொல்லி தான் வந்து பிரிஞ்சு போறாங்க. நான் வந்து அந்த அந்த பகுதி பாருங்க. ரேணுகா அந்த கேரக்டர் முக்கியமான கேரக்டர் வந்து ரேணுகா. ரேணுகா வேகமாய் எல்லாருக்கும் முன்னால் வந்து பஞ்சாயத்து நடக்குது. இவங்களுக்குள்ள என்ன சண்டை? ஏன் அந்த புள்ள பிரிஞ்சு போக பார்க்கிறா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பெரியவரே பொண்டாட்டிக்கு ஆசை வந்தா புருஷனை கூப்பிடக்கூடாதா? கல்யாணம் முடிஞ்சு இந்த 4 மாசத்துல ஒரே ஒரு முறை என்னுடைய விருப்பத்த நான் சொன்னா, அது அதனால நான் தப்பானவளா? முதல் ராத்திரியில பயத்தோட இருக்கும்போதும், அசந்து தூங்கும்போதும், பசிக்குதுன்னு
சோத்தை தட்டுல போட்டு தட்டுல போடும் போதும், மனசுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கும் போதும், தலைவலின்னு தலகாணியில சாஞ்சி கிடந்த போதும், வயிறு வலி வாட்டி எடுத்த போதும், வீட்டு வேலை செஞ்சு களைச்சி படுத்திருக்கும் போதும், வீட்டுக்கு தூரமான நாள்ல கூட விடாம தொல்லை பண்ண இவங்க பையன் நல்லவனா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ ஒரு ஆணுடைய மனநிலை, ஒரு பெண்ணுடைய மனநிலை வந்து இந்த விஷயத்துல எந்த அளவுக்கு அஹ் வேறுபட்டு நிக்குது அப்படின்றத இந்த கதை வந்து ரொம்ப சிறப்பா வந்து பேசும். அதனால எனக்கு இந்த கதை பிடிக்கும். இதீஷ் தோழர் சொன்னது மாதிரி இவங்களுடைய எல்லா கதைகள்லயும் வந்து பெண்ணை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்க்க முடியும். அது வந்து ஆதியிலேயே இருந்த ஒரு விஷயம்தான். அந்த விஷயம் அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால அவருடைய எல்லா படைப்புகள்லையும் இயல்பாகவே அந்த விஷயத்த வந்து அவர் திட்டமிட்டு செய்யாம இயல்பாகவே பதிவாகிற ஒரு போக்கை வந்து நம்மளால பார்க்க முடியும். அது போல ரெக்கார்ட் டான்ஸ் கதையில கூட பாருங்க, ஊரெல்லாம் வந்துட்டு அந்த ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறவங்கள அவங்க உடலை பார்க்கும், அவங்களுடைய எல்லா விஷயங்களையும் கவனிச்சு ரொம்ப குதூகலமா இருப்பாங்க. குடிச்சிட்டு வந்து பார்ப்பாங்க, அரட்டை அடிப்பாங்க, அவங்க உடை மாத்துறத கூட போய் பார்ப்பாங்க. ஆனா யாரும் அவங்களுக்கு அடுத்த தேவை என்ன, அந்த கூட்டத்துல சின்ன குழந்தைகள் இருக்காங்களே, அந்த குழந்தைகள் வந்து படிக்கிறாங்களா இல்லையா, சாப்பிடுறாங்களா இல்லையா, அவங்களுடைய வாழ்நாள் ஏன் இப்படி போகுது, அவங்க நைட்டுக்கு எப்படி தூங்குவாங்க, இது போல யாருமே சிந்திக்க மாட்டாங்க. அந்த அந்த கதையினுடைய கதாநாயகன் வந்துட்டு அந்த அதெல்லாம் சிந்திப்பாங்க. சிந்திச்சுட்டு ஆஹ் அது சிந்திச்சாங்க அப்படின்றதுக்கு உதாரணமா அவங்க பிள்ளை அந்த அதை பாக்குற அப்பாவும் மகனும் வந்துட்டு, அப்பா அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் சாப்பாடு கொண்டு போய் கொடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பாடு, அவங்க வந்து இந்த டான்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு தான் அவங்க சமைக்கணும். அப்ப ரொம்ப நேரம் ஆயிடும். பார்த்தவங்க எல்லாம் ஜாலியா சந்தோஷமா இருந்தவங்க எல்லாம் போயிருவாங்க. அப்போ அவங்க சாப்பிடணுமே அப்படின்ற அந்த எண்ணம் வந்து இந்த ஒரு இவங்களுக்கு தான் வந்து தோணும். இவங்க போயிட்டு சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது ஒரு இப்படி நம்மளுடைய சந்தோஷத்தை மட்டும் பார்க்காம பிறருக்கானவர்களுடைய அந்த எளியவர்களுடைய அவங்களுடைய தேவைகளை சந்தோஷங்களையும் நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு அறத்தோடு கூடிய ஒரு கருத்தை வந்து அந்த ரெக்கார்ட் டான்ஸ் கதை வந்து சொல்லும். அதுக்கடுத்து அப்புறம் வந்து ரெண்டு விஷயம் அவங்களுடைய கதைகள்ல வந்து தொடர்ந்து வரும். ஒண்ணு, பெண்களை வந்து முன்னிலைப்படுத்துதல், பெண்களுடைய உரிமைகள் பற்றி பேசுதல். இன்னொன்னு வந்துட்டு சாதி ஏற்றத்தாழ்வு. இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து எல்லா கதைகள்லையுமே வர்றதை நம்ம பார்க்க முடியும். அதே போல அடுத்து பேசினவங்க வந்துட்டு இதீஷ் தோழர் வந்து நிறைய சொன்னாங்க, ரொம்ப ஃப்ரீயா பேசினாங்க, சூழ்நிலையே மாத்தினாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்களுடைய இந்த கதையாடல். அதுக்கடுத்து வந்து ஃபர்தோஸ் சகோதரர் பேசும்போது வந்துட்டு இந்த கதை தனிமையை பற்றி சொல்லியிருந்தாங்க. உண்மைதான். ஆனா வந்து அந்த கதை பேர் என்ன, அந்த கதை ஃபர்தோஸ் தோழர் வந்து எந்த கதை பத்தி பேசினாங்க எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல, சொல்லுங்களேன். இது ரொம்ப ஓந்தான் சார். ஐயோ, ஓந்தான் சார் கதை. ஆமா, ரொம்ப மகிழ்ச்சி. ஆமா, அந்த இதை கேட்டாலே வந்துட்டு அவ்வளோ சிரிப்பு தான் வந்துட்டு வரும். அவ்வளவு சிரிப்பு வரும் வந்துட்டு. அதை தாண்டி அவங்க ஒரு விஷயத்த யோசிக்கிறாங்க, தனிமை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து யோசிக்கிறாங்க. உண்மையாகவே அது அந்த மாதிரி இல்லைன்னு தான் எனக்குமே வந்துட்டு தோணும். முழுக்க முழுக்க ஒரு சிரிப்பான கதை. வெள்ளந்தி மனிதர்கள் என்னைக்குமே அந்த அந்த காலங்களில் நிறைய வெள்ளந்தித்தனமான மனிதர்கள் இருப்பாங்க. எதை சொன்னாலும் வந்துட்டு நம்புவாங்க. அந்த மாதிரியான மனிதர்களை பார்த்து இந்த கதையை வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க, கதையாசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன். அதுக்கடுத்து வந்துட்டு சுபாஷ் தோழர் பேசினாங்க, மகிழ்ச்சி. சுபாஷ் தோழர் வந்து நம்ம பௌத்தம் அறிவும் குழுவில் இருக்காங்க. அவங்க வந்து என்னுடைய நண்பர், கூப்பிட்டனால வந்து பேசியிருக்காங்க. அவங்க பேசும்போது நான் அந்த பிள்ளைங்க ரொம்ப சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, அதனால அப்படி போயிட்டேன். ரொம்ப சிறப்பா பேசுவாங்க. தொடர்ந்து நம்ம குழுவுக்கு வந்து அவங்க கதைகள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். அதுக்கடுத்து கங்கா சார் பேசினாங்க. கங்கா சார் வந்துட்டு இந்த தாபா கதையை பத்தி பேசினாங்க. தாபா கதை வந்துட்டு நானும் படிச்சுட்டு அவங்க நம்ம சகோ கிட்ட வந்து நான் சண்டையே பிடிச்சிட்டேன். நீங்க வந்து எப்படி நீங்க வட மாநிலத்தவருக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு நான் கேட்டுட்டேன். ஆனாலும் ஒரு வகையில பார்க்கும்போது ரொம்ப அடிப்படை வேலை செய்யக்கூடிய மக்கள் தான் வந்துட்டு இங்க வராங்க. அவங்க அந்த வேலைகளை செஞ்சுதான் நம்மளோட இணைந்து ஒரு உறவா இருந்துதான் வந்துட்டு
எல்லாமே நடப்பிக்கிறாங்க. அதே மாதிரி குற்ற செயல்களும் வந்து இங்க நடக்குது. அந்த நாராயணன் அப்படின்றவங்களுக்கு வந்த கோபத்துக்கு இது ஒரு காரணமா இருக்கலாம். வட மாநிலத்தவர்களை சிலர் வந்து வெறுக்கிறதுக்கும் வெறுப்பா பேசுறதுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் காரணமா இருக்கலாம். அது வந்து சார் சொன்ன மாதிரி அந்த காரணங்கள் ஒன்று ரெண்டை வந்து குறிப்பிட்டு அவங்க வெறுக்கிறதுக்கான விஷயங்களை பேசியிருந்தா கதை வந்து ரொம்ப சிறப்பா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எல்லாருமே ரொம்ப சிறப்பா பேசினாங்க. நான் வந்து சுடலி கதைக்கு வந்து இன்னொரு கூட்டம் நடத்தி எல்லா கதையை பத்தியும் பேசணும். வசந்தி சகோ வசந்தி மணி சகோவுக்கு மிக்க நன்றி. அவங்களுக்காகவே ஒரு நிகழ்வு ஏற்பாடு பண்ணின நம்முடைய கேலக்ஸி கதை பேசலாம் பாலாஜி சாருக்கு மிக்க நன்றி. இப்போ ரீசெண்டா விண்மீன் இதழில் வந்துட்டு வந்த அந்த துண்டு பீடி அந்த கதை கூட ரொம்ப சிறப்பா இருந்தது. துண்டு பீடி கதை வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. அதுல அவங்க வச்சிருக்கிற அந்த பேர் எல்லாமே நமக்கு அவ்வளோ சிரிப்பா இருக்கும். நகைச்சுவை எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு வந்து ஒரு ஒரு செய்தி வந்து கண்டிப்பா கதையினோட இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த பீடி குடிக்கிற விஷயத்துல சின்ன பசங்க குடிக்கும் போது நம்ம கண்டிக்கிறோம், திட்டுறோம், எல்லாம் பண்றோம். அது அந்த சின்ன பசங்க யாரை பார்த்து அந்த அது பக்கம் வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுடைய அப்பாவே வீட்டுல பீடி குடிச்சிட்டு இருக்கிறாரு. அவரை ஒன்றும் பண்ண முடியும். இவ்வளவு நாள் அவங்க அம்மா கண்டிக்கல, எதுவும் சொல்லலையே. இன்னைக்கு பிள்ளைங்க பீடி குடிக்கும் போது மட்டும் விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க அப்படின்ற அப்போ அப்பா பீடி கொடுக்கறத நிறுத்தினாதான் வந்துட்டு பிள்ளைங்களும் அதை செய்யாம இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அதுல அந்த பெயரெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நகைச்சுவையா இருக்கும். மிக்க மகிழ்ச்சி. வாய்ப்புக்கு நன்றி.